நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீமை பத்தி பார்க்க போறோம். இந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீம்ல மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, மக்கள் தொடர்பான வேலைகள் பத்தி பார்க்க போறோம். இந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீம்ல என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க டீச்சிங் சைடு அண்ட் ரிசர்ச் சைடு போகலாம், சமூகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலாம், மீடியா அண்ட் ஜேர்னலிசம் சைடு நீங்க போகலாம். இந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீம் நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உனக்கு என்னென்ன திறன்கள், அதாவது ஸ்கில்ஸ் உனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாமா? இப்ப ஸ்கிரீன்ல வர்ற பிக்சர் என்ன ஸ்கில்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஸ்கில்லுக்கு பேர் தான் எம்பதி. அதாவது மத்தவங்களோட சூழ்நிலையில இருந்து நம்மள யோசிச்சு பாக்குறதா இந்த ஸ்கில். எக்ஸாம்ல இல்ல டெஸ்ட்ல மார்க் ஏதாவது லோ மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா அவனோட நிலையில இருந்து நீ யோசிச்சு பாக்கணும். அவனை பரவாயில்ல விட போனா போது அப்படின்னு நீ தட்டி கொடுத்து அடுத்த டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு என்கரேஜ் பண்ணணும். இந்த ஸ்கில் தான் எம்பதி அப்படிங்கிறது. ஏன் இந்த ஃபீலிங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, பின்னாடி நீ சோஷியல் ஒர்க்கரா ஆகிற அப்படின்னா மக்களோட பிரச்சனைகள் அப்பதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? எஸ், இந்த ஸ்கில் தான் பீயிங் ஸ்ட்ராங் அண்ட் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, ரொம்ப கடினமான சூழ்நிலையில அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறதா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் டீம்ல நீ செலக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீ மனம் தளர்ந்துடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆனா அடுத்து நம்ம என்ன செய்யலாம், எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஸ்கூல்ல செலக்ட் ஆகலாம் அப்படிங்கறத அதுல நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். சப்போஸ் நீ ஜேர்னலிஸ்ட் ஆகிற அப்படின்னா ஏதாவது தேர்வு நடக்குது, அந்த சமயத்துல மக்கள் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. நீ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம், அட் த சேம் டைம் நீ இன்ஃபர்மேஷனையும் சேகரிக்கலாம் அப்படிங்கறத நீ குறியா இருக்கணும். இப்ப அடுத்த ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த ஸ்கில் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். எந்த விஷயம் இது உண்மைதானா, இது கரெக்டா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு நம்ம முடிவு எடுக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஏதாவது உனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது அப்படின்னா அதை அப்படியே நீ நம்பாம இந்த மெசேஜ் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆராய்ச்சி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பகமான வெப்சைட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு அப்புறமா அந்த மெசேஜ் நீ ஃபார்வர்ட் பண்ணணும். சப்போஸ் நீ பின்னாடி சோசியாலஜிஸ்ட் ஆன அப்படின்னா கிரைம் ரேட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா அர்பன் ஏரியால, அந்த பழைய டேட்டாஸ் எல்லாம் நம்பாம இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லணும். இப்ப அடுத்த ஸ்கில் பார்க்கலாமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களா? எஸ், கரெக்ட். இதுக்கு பேர் தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது நிறைய வழிகள் இருந்தாலும் எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், எந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு செய்யறதா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் ப்ராஜெக்ட் உனக்கு மேம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம், எது ஈஸியான ப்ராஜெக்ட், உனக்கு எது ஈஸியா இருக்கோ, உனக்கு எது ஆப்டா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீ தெளிவா செஞ்சு அந்த டைம்க்குள்ள நீ முடிச்சிடலாம். சோ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் கண்டிப்பா உனக்கு எல்லா விதத்திலயும் யூஸ் ஆகும். சப்போஸ் நீ ஜேர்னலிஸ்டா இருந்த அப்படின்னா நிறைய நியூஸ் நீ கலெக்ட் பண்ணிருப்ப. பட் ஆனா எந்த நியூஸ பிரேக்கிங் நியூஸா போடலாம் அப்படிங்கறது நீ தெளிவா இருக்கணும். சோ அதுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தேவை. அடுத்த ஸ்கில் என்னன்னு பாத்துடலாமா? எஸ், இது லீடர்ஷிப் ஸ்கில். ஒரு குழுவை வழி நடத்தி உற்சாகப்படுத்தி கொண்டு போறதுதான் லீடர்ஷிப் ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், மேம் உனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் என்னென்ன ஒர்க்னு சொல்லிட்டு நீங்க அசைன் பண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த டீமை வழிநடத்தி கொண்டு போறதுதான் லீடர்ஷிப் ஸ்கில். இப்ப இந்த ஸ்ட்ரீம்ல நீ சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்குன்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்காக குரல் கொடுத்து நீ முன்னிலைப்படுத்தணும். அதுக்குதான் இந்த ஸ்கில் தேவை உனக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்கில் என்னன்னு பார்க்கலாமா? எஸ், அதான் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ். ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் அப்படின்னா மத்தவங்களோட நம்பிக்கையும் நம்ம மதிக்கிறதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா
எல்லா விதமான ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீ சைக்காலஜிஸ்ட் ஆனா அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கவுன்சிலிங் செஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அதுல ஒருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். அது அந்த நம்பிக்கைக்கு நீ எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஸ்கில் உனக்கு தேவை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்கில் என்னன்னு பார்க்கலாமா? டிசிப்ளின் அப்படின்னா ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒர்க்கை டைம்குள்ள முடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட டே டு டே லைஃபே எடுத்துக்குவேன். நீ ஃபிக்ஸ்டா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்ட அப்படின்னா எப்ப எந்திரிக்கலாம், எப்ப சாப்பிடலாம், எப்ப விளையாடலாம் அப்படிங்கிற நீயே டிசைட் பண்ணினா உனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நீ ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீ பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்டா இருந்த அப்படின்னா கரெக்டான டைமுக்கு மக்கள் கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த ஸ்கில்லுக்கு போயிடலாமா? என்ன ஸ்கில் கெஸ் பண்றீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னா ப்ராப்பரா நீ பிளான் பண்ணி இந்த டைம்க்குள்ள இந்த ஒர்க்கை முடிக்கிறதா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இப்போ உனக்கு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ ஃபிக்ஸடா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோ. அதுல இந்த டைம்க்குள்ள இந்த சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த டைம்க்குள்ள நீ படிச்சு முடிச்சிடணும். அப்போ உனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்கும், ரிவைஸ் பண்றதுக்கும் உனக்கு டைம் கிடைக்கும். சப்போஸ் நீ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆனா அப்படின்னா உனக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கும், ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும், டேட்டா அனாலிசிஸ் இருக்கும். அப்போ நீ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே அந்த டைம்குள்ள முடிச்சே அப்படின்னாதான் உன்னோட ஒர்க்கை டைம்குள்ள முடிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்கில்க்கு போலாமா? அடுத்த ஸ்கில் தான் ட்ரஸ்ட்வர்த்தி. அதாவது ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதை உனக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சொல்லாம இருக்கிறதா ட்ரஸ்ட்வர்த்தி. உன்னோட ஃப்ரெண்டு அவனோட ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா அப்படின்னா அதை உனக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில ஷேர் பண்ணாம இருக்கிறதா ட்ரஸ்ட்வர்த்தி. சப்போஸ் நீ சைக்காலஜிஸ்ட் ஆன அப்படின்னா நீ கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை நீ வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணாம அது உனக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஸ்கில் உனக்கு கண்டிப்பா தேவை. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்கில்க்கு போலாமா? அடுத்த ஸ்கில் தான் ரிசர்ச் ஸ்கில். ரிசர்ச் ஸ்கில் அப்படிங்கிறது தகவலை தேடி அதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய ஸ்கில். ரிசர்ச் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி முழுசா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின தகவலை தேடி அதை வெளிப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ப்ராஜெக்டோ அதுக்கு உண்டான தகவலை ஃபுல்லா நீ டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை நீ ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு சோஷியாலஜிஸ்ட் எஜுகேஷன் சைட்ல ரிசர்ச் பண்றாரு அப்படின்னா மக்கள்கிட்ட நிறைய தகவலை தேடி கரெக்டா கலெக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுவாரு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ் பார்த்தோம்னு பார்த்துடலாமா? எம்பத்தி, பீயிங் ஸ்ட்ராங் அண்ட் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், decision making skill, leadership skill, respecting others values and beliefs, discipline, time management skill, trustworthy, research skills. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீமுக்கு உனக்கு தேவைப்பா. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கில் செட் பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்கில் செட் பார்க்கும்போது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்தோம், சோஷியாலஜிஸ்ட் பார்த்தோம், ஜேர்னலிஸ்ட் பார்த்தோம். சோ இதுல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த துறையில நீ பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வேலை பார்ப்பாங்க, கம்பெனிஸ்க்கும் வேலை பார்ப்பாங்க. அங்க இருக்க தகவலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இவங்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தகவலை ட்விட்டர்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க. இந்த துறையில உனக்கு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சேலரி கிடைக்கும். நீ பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீ பிஏ ஜேர்னலிசம் படிக்கலாம், பிஏ சோஷியல் சயின்ஸ் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம். இவங்க எங்கெங்கெல்லாம் வேலை செய்வாங்கன்னா அட்வர்டைசிங்ல, கார்பரேட் கம்பெனிஸ்ல, மீடியால, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர்ல, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் வேலை செய்வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆந்த்ரோபாலஜிஸ்ட பத்தி. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா மக்கள் முன்ன எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, எவல்யூஷனல் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதா. இதுக்கு உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இருக்கும். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆகணும்னா நீங்க பிஏ சோஷியாலஜி படிச்சிருக்கணும். இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாம் எங்க வேலை பார்ப்பாங்க?
ஆர்கிவ்ஸ் அண்ட் ரெக்கார்ட் சர்வீசஸ்ல, அடுத்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஏஜென்சிஸ்ல, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்ல இருப்பாங்க, அடுத்து என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்ல இருப்பாங்க, ட்ரைபல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட், அதாவது ட்ரைபல் பீப்புள் முதல்ல எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க, அடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க இருப்பாங்க. அடுத்து வேலை வாய்ப்பு சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவரு மனநல நிபுணர். மனநல நிபுணர் அப்படிங்கிறவரு மக்கள்கிட்ட பேசி அவங்க மன ரீதியா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களோட மன ரீதியா ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 இருந்து 7.5 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கும். நீங்க சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா BA இல்லைன்னா BSc சைக்காலஜி படிச்சிருக்கணும். சைக்காலஜிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஷண்டோட மென்டல் இல்னஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லயும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இவங்க கோர்ட்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த வேலை வாய்ப்பு சோஷியாலஜிஸ்ட். இவங்க மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைகளை வந்து எந்த மாதிரி பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான வேலையை அவங்க செய்வாங்க. இவங்களோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா 4.5 lakhsல இருந்து 5 lakhs per annum வரைக்கும் இருக்கும். இதுக்கு நீங்க BA சோஷியாலஜி படிச்சிருக்கணும். சோஷியாலஜிஸ்ட் எங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல, அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, அர்பன் பிளானிங்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியால மக்கள் இருக்கிறாங்க வச்சுக்கலாம். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு கல்வியா இல்ல வேலை வாய்ப்பா இல்ல வீட்டு வசதி வேணுமா, அந்த மாதிரியான தேவைகளை இவங்க உற்று நோக்கி அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அதுக்குண்டான வேலையை அவங்க பார்ப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சோஷியல் ஒர்க்கர். சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க மக்களோட மக்களா சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு 1.5 இருந்து 6 lakhs வரைக்கும் per annum salary இருக்கு. நீங்க சோஷியல் ஒர்க்கர் ஆகணும் அப்படின்னா BA சோஷியல் ஒர்க் படிச்சிருக்கணும். இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல, NGOஸ்ல, டிசபிலிட்டி சென்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்க வந்து டிசபிலிட்டி சென்டர்ஸ்ல மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து இந்த துறையில நீங்க ஜேர்னலிஸ்டும் ஆகலாம். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா தகவலை சேகரிச்சு அதை மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போறதுதான். இதுல நீங்க 1.6 இருந்து 10 lakhs வரைக்கும் per annum earn பண்ணலாம். இதுக்கு நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும். இவங்க மோஸ்ட்லி நியூஸ் சேனல்ஸ்ல, நியூஸ் பப்ளிகேஷன்ஸ்ல, ரேடியோ சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ESL இன்ஸ்ட்ரக்டர். ESL அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷ் வந்து தாய்மொழியா இல்லாதவங்களுக்கு இந்த மொழி இங்கிலீஷ் வந்து நம்ம கத்துக் கொடுக்கறது. அதாவது அவங்களுக்கு பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் அவங்க கத்துக் கொடுப்பாங்க. இவங்களுக்கு சேலரி 2 இருந்து 6 lakhs per annum கிடைக்கும். இதுக்கு நீங்க BA ஃபாரின் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். இவங்க ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல இதுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி பசங்களா, நம்ம சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம்ல என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பாத்திரலாமா? மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் APU நெட். செகண்ட் பாத்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUET. தேர்ட் ராஜகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். ஃபோர்த் ZET செயின்ட் சேவியர்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க 12th என்ன குரூப் எடுத்திருந்தாலுமே எலிஜிபிள் தான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீங்க என்னென்ன பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் APU நெட் எக்ஸாம் மூலமா நீங்க அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில படிக்கலாம். அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்லயும் போபால்லயும் இருக்கு. இங்க BSc சைக்காலஜி இருக்கு, BA இங்கிலீஷ் இருக்கு, BA ஹிஸ்டரி இருக்கு, BA பிலாசபி இருக்கு அண்ட் BA இன் சோஷியல் சயின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் CUET எக்ஸாம். இந்த CUET எக்ஸாம் மூலமா நீங்க நிறைய காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஒண்ணுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி, இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இங்க BA ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, இது டெல்லியில இருக்கு. இங்க BA ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், இது மும்பைல இருக்கு. இங்க பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் யுனிவர்சிட்டி காலேஜ் ஃபார் விமன் மிராண்டா ஹவுஸ், இது டெல்லியில இருக்கு. இங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா BA ஹானர்ஸ் இங்கிலீஷ், BA ஹானர்ஸ் ஹிஸ்டரி, BA ஹானர்ஸ் பிலாசபி, BA ஹானர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் BA ஹானர்ஸ் சோஷியாலஜி. நெக்ஸ்ட் லேடி ஸ்ரீராம் காலேஜ், இது டெல்லியில இருக்கு. இங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா BA பிலாசபி,
BA Political Science, BA Psychology, BA Sociology and BA History. Next, Delhi School of Journalism. இதுவும் டெல்லியில தான் இருக்கு. இங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா ஜேர்னலிசம் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்து 5 year இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் விமன், இதுவும் டெல்லியில தான் இருக்கு. இங்க BA ஜேர்னலிசம் ஆஃபர் பண்றாங்க. அடுத்து ஜமியா மில்லியா இஸ்லாமிய யூனிவர்சிட்டி, இதுவும் டெல்லியில தான் இருக்கு. இங்கேயும் சேம் இதே கோர்ஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ZET எக்ஸாம் மூலமா செயின்ட் சேவியர் காலேஜ், இது கொல்கத்தால இருக்கு. இங்க நீங்க ஜேர்னலிசம் படிக்கலாம். நெக்ஸ்ட் ராஜகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், இது கேரளால இருக்கு. இங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல, மெரிட் பேஸ்டு அட்மிஷன் தான். அடுத்து இந்த துறையில சாதிச்சவங்களை பத்தி பார்க்கலாமா? பிரீனோ அசோக், இவங்க ஒரு கவுன்சிலர். இவங்க தன்னோட 17 வயசுலயே மக்களோட மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி 100க்கும் மேற்பட்ட வாலண்டியர் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம அரசு மாதிரி பள்ளியில இருந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஜாயின் பண்ண இன்னொரு அக்கா அண்ணா பத்தி பார்க்கலாமா? இவங்க பேரு மோனிகா. இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க அசிம் பிரேம்ஜி பெங்களூர்ல BA ஹார்ன்ஸ் சோஷியல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேர் சந்துரு. இவங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி பெங்களூர்ல BSc B.Ed பயாலஜி அண்ட் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க. சரி பசங்களா, நம்ம இதுவரைக்கும் இந்த காணொலியில சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம்னா என்ன, இதுக்கு என்ன ஸ்கில் செட் தேவை, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம்னா என்ன மாதிரியான பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் இந்த துறையில சாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.